பட் அந்த ஆடியோ நோட்ஸ் கேட்கும்போது கூட என்ன ஃபிசிக்கலா டார்ச்சர் பண்றாங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர, எந்த இடத்துலயுமே வந்து செக்ஷுவல் டார்ச்சர் அப்படிங்கிறத அவங்க கோட் பண்ணல. பட் அவங்க அது ரொம்ப பாலிஷ்டா சொல்றாங்களோ, இத வெளிப்படையா பேசுறதுக்கான அந்த ஒரு மைண்ட் செட் கூட அவங்களுக்கு இல்லையான்னு தானே புரிஞ்சுக்க முடியுது. இல்ல என்னைய கட்டி போட்டு செக்ஸ் பண்ணாங்க. பாத்ரூமுக்குள்ள போம்போதும் கதவ திறந்து வச்சுக்கிட்டு, அந்த மாரி செக்ஷுவலா டார்ச்சரும் சேர்த்து சொல்றாங்க. அது அதான் ஒருவேளை வரதட்சணை கொடுமையா இருக்கலாம். பியூரா இது வந்து வரதட்சணை கொடுமையா இருக்கலாம். இல்ல ஒரு சாடிஸ்ட்டாக அவர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு மனிதனுக்கு வந்து மனைவியா வாழ்க்கப்படும்போது, சாதாரண வாழ்க்கையிலயும் டார்ச்சர் பண்ணலாம். செக்ஸ்லயும் டார்ச்சர் பண்ணலாம். இது ஏன் இப்படி அப்படி நடந்ததுன்றது இன்னும் கொஞ்சம் விசாரணைக்கும்போது தான் தெரியும். விசாரணைக்கு உள்ள போகும்போது என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன விஷயங்கள்னு தெரியும். ஆனா, அந்த பெண்ணுக்கான உதவி அவங்க தோழிட்டயும் பேசியிருக்காங்க ஃபோன்லலாம். அட்லீஸ்ட் பேசுவாங்க. தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னால யூசுவலா பேசுவாங்க. அவங்க யாராவது உஷாராகி இதில கொஞ்சம் முன்னெடுப்பு கொண்டு வந்து அந்த பெண்ண வெளிய கொண்டு வந்திருக்கலாம்.